தங்குங்களே வாருங்களே 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 ஆண்டவர் சந்நிதி வாருங்களே நல்லானந்தமுடனே பாருங்களே. உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும் இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும் இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் இறைவனின் துணையை நம்பி துணிச்சலோடு செயல்பட, துணிச்சலோடு வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது பாத்திமா நகர் புனித கன்னிமரியாவினுடைய நினைவு நாளை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்னை கன்னிமரியால் இறைவனின் துணையை நம்பி துணிச்சலோடு செயல்பட்டார். நாமும் நம்முடைய துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனின் துணையை நம்பி துணிச்சலோடு வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதரன் சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கையை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை
கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்போம். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானார். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஏனெனும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, துணிவுடன் இருங்கள், நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். துணிவுடன் இருங்கள், நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான கருத்தை பற்றி சிந்திக்க இன்று நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அந்த தாத்தாவிடம் சென்று இவ்வாறு பகிர்ந்து கொண்டானாம். தாத்தா, இந்த உலகத்தில் நான் இப்பொழுது இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
எனக்கென்று எந்த விதமான துன்பமும் கிடையாது, துன்பங்களை நான் சந்திக்கவில்லை, வேதனைகளை நான் அனுபவிக்கவில்லை, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தேவையான பணம் இருக்கின்றது, செல்வங்கள் இருக்கின்றது, சொத்துக்கள் இருக்கின்றது, என்னுடைய உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள். ஆகவே நான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துன்பத்தை சந்திக்கவில்லை, வேதனை என்னை அழுத்தவில்லை. ஆகவே இதே வாழ்க்கையை நான் இறுதி வரை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், ஆகவே என்னைய ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வயது முதிர்ந்தவரிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டானாம். அந்த வயது முதிர்ந்தவர் சற்று சிரித்து கொண்டு அவரை பார்த்து இவ்வாறாக சொன்னார், தம்பி, நீ நம்முடைய வீட்டுக்கு வெளியே போன அப்படின்னா ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டு வழியே நீ தொடர்ந்து நடந்து செல். காட்டினுடைய இறுதியிலே ஒரு அருமையான கல்லறை தோட்டம் ஒன்று வரும், அதிலே உன்னுடைய இடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துன்பங்களை நீ சந்திக்க தேவையில்லை, வேதனை உன்னை அழுத்த அவசியம் இல்லை என்று. அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளுகின்றான். அமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது துன்பங்களின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை, வேதனைகளை, கவலைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த துன்பங்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும், சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்வது? இறைவனின் துணையை நம்பி துணிச்சலோடு நாம் அந்த துன்பங்களை சந்திக்க வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும் என்றுதான் தாய் திரு அவை இன்றைய வழிபாட்டின் வழியாக நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார், துணிவுடன் இருங்கள். இந்த உலகத்திலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது உண்டு, அதை யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் அதை எடுத்துவிட முடியாது. துன்பங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் உங்களால் நிச்சயமாக சந்திக்க முடியும். எப்படி? என்னுடைய துணையை நம்பி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது, துணிச்சலோடு வாழுகின்ற பொழுது இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்று. பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களுமே ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இயேசுவினுடைய பிரியாவிடையை பற்றி இது பிரியாவிடையை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரிவை பற்றி சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவருக்கு நன்றாக தெரியும், சீடர்கள் அவரை அன்பு செய்தார்கள், அவரை நம்பினார்கள் என்று. இருந்தாலும் அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு எல்லோரும் ஒரு நாள் ஓடி போவீர்கள் என்று அவர்களை பார்த்து கூறுகின்றார். அதுவும் உண்மை. இயேசு கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு சில சீடர்கள் பயந்து, அஞ்சி, துணிச்சல் இல்லாமல் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள், அவரை விட்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தளர்ந்து போகவில்லை. நான் தனிமையாக இல்லை, மாறாக தந்தை கடவுள் என்னோடு இருக்கின்றார், அவர் என்னிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்று துணிச்சலோடு தன்னுடைய துன்பங்களை, வேதனைகளை, சிலுவை மரணத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொள்ளுகின்றார். மரித்தார், உயிர்த்தார், விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். இதற்கு காரணம் அவர் தந்தை கடவுள் தன்னிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை, துணிவுதான். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், புனித பவுல் அடிகளார் தொழுகை கூடத்திற்கு வந்து இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு பேசி துணிவோடு அவர்களை நம்ப செய்தார். அவர் பயப்படல, அவர் அஞ்சவில்லை, மாறாக இறைவனுடைய நற்செய்தியை, இறையாட்சியை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று முழுவதுமாக இறைவனை நம்பி விசுவசித்து அவர்களோடு பேசுகின்றார், அவர்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்றார், துணிவோடு அவர்கள் அனைவரையும் நம்ப வைக்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இணைச்சட்ட புத்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், வலிமை பெறு, நீ துணிவுகள், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆகவே நீ துணிவுகள், வலிமை பெறு என்று சொல்லுகின்றார். யோசுவா இறைவாக்கினர் புத்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே மீண்டுமாக வாசிக்கின்றோம், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார். அஞ்சாதீர்கள், நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று. யூதித்து புத்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கின்றோம், ஊசியா மக்களை நோக்கி இவ்வாறாக சொல்லுகின்றார், சகோதரன் சகோதரிகளே நீங்கள் துணிவு கொள்ளுங்கள், சகோதரன் சகோதரிகளே நீங்கள் அனைவரும் துணிவு கொள்ளுங்கள்,
நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார். நம்மை முற்றிலும் அவர் புறக்கணித்து விடமாட்டார் என்று சீராக்கின் ஞான புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே துணிவு கொள்ளுங்கள், எதுவும் உங்களை அப்பொழுது அசைக்க முடியாது. இறைவனின் துணையை நம்பி நீங்கள் துணிவோடு செயல்படுகின்ற பொழுது உங்களை எதுவும் அசைக்க முடியாது. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 49வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பார்வையற்ற பார்த்திமேயு அங்கு பார்வை பெறுகின்றார். இயேசு அந்த வழியாக வருகின்றார் என்று சொன்னவுடன் அறிந்தவுடன், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்துகின்றார். எல்லாரும் அவர் அதற்றாங்க. இருந்தாலும் மீண்டுமாக உறக்க கத்துகின்றார். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று அவர் கத்துகின்றார். அவருடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அருகில் அழைத்து வருமாறு கூறுகின்றார். அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருகின்றார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து, துணிவோடு நீ எழுந்து வாரும், உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு நலம் அளித்தது. துணிவோடு நீ எழுந்து வாரும், உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது என்று பார்வையற்ற பார்த்திமேயுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையை கொடுக்கின்றார். காரணம், அவர் இறைவனின் துணையை நம்பி துணிச்சலோடு இருந்ததால் தான். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். துணிவு பெறுவதற்காகவே ஒரு மிகப்பெரிய மன்றாட்டு இருக்கின்றது. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். புனித பவுலடிகளார் சவுலாக இருந்த காலத்திலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்தவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், இவர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். ஆனால் மனமாற்றம் பெற்ற பிறகு, பவுலாக மாறிய பிறகு, இறைவனுடைய நற்செய்தியை, இறையாட்சியை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எல்லா மக்களுக்கும் இறை ஆட்சியை, இறைவனுடைய நற்செய்தியை, அவருடைய விழுமியங்களை துணிவோடு அவர் எடுத்து சொல்லி நமக்கு முன் உதாரணமாக திகழ்கின்றார். புனித பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பெரும் எதிர்ப்புகளுக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நாம் கடவுளிடமிருந்து துணிவை பெற்றுக்கொண்டோம் என்று. நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் வேதனையை சந்திக்கின்றோம். கவலைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை நம்மிலே மலர வேண்டும். இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் அதிகமாக்க வேண்டும், மிகுதியாக்க வேண்டும். அப்படி மிகுதியாக்கி அந்த நம்பிக்கையிலே ஆழப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் துணிவோடு செயல்பட முடியும். இதைதான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்திலே நிச்சயமாக துன்பம் என்பது உண்டு. ஆனால் அந்த துன்பங்கள் மத்தியிலே நீங்கள் துணிச்சலோடு செயல்பட வேண்டும் என்று தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவோம். இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை நம்பி துணிச்சலோடு வாழ வரம் தாரும் என்று ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகும் படைப்பிலே, எண்ணற்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகும் படைப்பிலே, அச்சனை போவார் ஈசனும் அர்ப்பணமாக நாடும் வந்தே, அர்ப்பணமாக நாடும் வந்தே, என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகும் படைப்பிலே. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே வாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த புனிதர்களாக அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். துன்பங்கள் வருகின்ற பொழுது, சோதனைகள் அழுத்துகின்ற பொழுது துணிவோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய நம் அன்பு தெய்வம் இயேசு, இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீளம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா. வருமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.